நமஸ்காரம். ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பாக அமையணும்னு வேண்டிக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவனை. இன்றைக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஆங்கில தேதி 9/10/2024 புதன்கிழமை, புரட்டாசி 23. ஒரு அற்புதமான நாள், இன்னைக்கு நல்ல நாள். இன்னைக்கு காலைல நம்ம எந்திரிச்சோன்னே கண் வைத்து பார்க்கறதே ஒரு அற்புதமான விஷயம் தானே. ரொம்ப அற்புதமான நாள். சரி, ஓகே. மேஷராசி நேயர்களே, இன்றைக்கு பிரயாணம் கண்டிப்பாக உண்டு. எழுதி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி ஜேர்னி இருக்கும். இன்னைக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க. போயிட்டு ரொம்ப சந்தோஷமா போய் செய்யுங்க. சந்திராசிரமத்தில் 2 நாள் தோண்டு வந்துருப்பீங்க. 2 நாள் அப்படி பிரிஸ்கா அப்படி உதறி விட்டா மாதிரி இருக்கும். இந்த ஆடு கோழி எல்லாம் பார்த்துருப்பீங்க, பசுமாடு எல்லாம் அப்படி அப்படி சிலிப்பிட்டு அப்படி போவோம். அது ஃப்ரெஷ்னஸ் ஆகிடும். அந்த மாதிரி போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ரிஷபராசி நேசியில் சுப செலவு. இன்னைக்கு செலவு பண்ணுங்க. செலவு பண்ணாமலாம் இருக்கக்கூடாது, செலவு பண்ணணும். சுப விரயம் அசுப விரயம். அசுப விரயம் வேணாம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறது, தண்டம் கட்டுறது, சிக்னல்ல மீறிட்டுன்னு போலீஸ்காரன் 250 ரூபாய் இப்போ எங்கே பார்த்தாலும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து நமக்கு மெசேஜ் வருது, 200 ரூபாய் கட்டு அப்படின்ட்டு. அதை போய் உடனே கட்டிட்டா ரெனியூவல் போகும்போது அதையே திருப்பி கட்ட சொல்கிறான். அது அப்டேட் ஆக மாட்டுதாங்க. நம்ம பணம் கட்டினது வெறும் இது மட்டும் வந்து நிற்கிது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பார்த்து கட்டுங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதெல்லாம் ரிஷபராசி நேயர்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும். சந்திராஷ்டமம் வேற, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு புடி ஊதுவத்தி ஏற்றி அரிசி வச்சு ஒரு விளக்கு போட்டு, வீட்டில் சொன்னேன் இல்லையா, வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. குட்டியாக விளக்கு போட்டு கிளம்புங்க, நல்லா இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு அமைதி காக்கணும். உங்களை தேடி எல்லா பிரச்சனையும் வரும். விழிப்புணர்வோடு இருந்து நான் சொன்னதை மனசில் வச்சுக்கின்னு வர்றா பிரச்சனை 1, பிரச்சனை 2, பிரச்சனை 3ன்னு போடலாம். அந்த மாதிரி வரும். அமைதி காத்து கோபப்படாமல் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம். கடகராசி நேயர்களே, உங்களுடைய என்னன்னா இன்னைக்கு ஆழ்ந்த சிந்தனை. எதிர்காலத்தை நினைச்சு என்ன பண்ணலாம், மனைவி இப்படி சொன்னாங்க, குழந்தைங்களை என்ன படிக்க வைக்கணும், ஆழ்ந்த சிந்தனை, நல்ல சிந்தனைகள் வரணும் நண்பர்களே. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கும். அந்த நல்ல சிந்தனையா உருவாக்கி அதை கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. சிறப்பான நாளாக அமையும். அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு வழக்கம் போல உங்களுக்கு மட்டும்தான் இது மாற்றி மாற்றி வருது. காரணம் உங்களுடைய சுபாவமே அப்படி. பாராட்டு சும்மா தட்டி கொடுத்தா போதும், பறந்து பறந்து வேலை செய்யுங்க. பாராட்டு குவியும். இன்னைக்கு ஸ்மார்ட் ஒர்க் இருக்கும், போய் தைரியமாக செய்யுங்க. கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள், நன்மை பயக்கும் நாள். எவ்வளோதான் உழைச்சாலும் அதுக்கு ஒன்று பணம் கிடைக்கணும், இல்லை ஒரு நல்ல பேர் கிடைக்கணும். ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காம போயிடும், டென்ஷன் ஆகும். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நன்மை பலன் கிடைக்கும். பலனும் நன்மை பலன், நன்மை பெயர் இல்லை, நன்மை பலன் கிடைக்கும். தைரியமா இருங்க. துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுடைய நாட்களை பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை நிறைந்த நாள் தான். எல்லாரும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாங்க. என்னடா இது சோதனை மேலே சோதனையாக இருக்கேன்னு ஒரு டென்ஷன் ஆகும். ஆவாதீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல முதல்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சோதனையை சாதனையாக மாற்றுங்க. சாதனையாக மாற்றக்கூட தேவையில்லை. சோதனையை நின்று நிதானிச்சு பார்த்து நம்ம நவுந்து போயிட்டா போதும், அது பாட்டு அது போயிடும். இந்த நாள் சிறப்பாக அமையணும். விருச்சிக ராசி நேயர்கள்னா நியூ திங்கிங், நியூ ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பண்ணணும். நம்மளும் எதிர்காலத்துக்கு ஏதாவது செஞ்சுன்னு ஆகணும். 1 2 3 போட்டு எழுதி வைங்க. ஏதாவது ஒரு ஐடியாஸ்லாம் இன்னைக்கு தாட்லாம் கொஞ்சம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா, இதுக்கு எப்படி இந்த சீட் எடுத்து இதை போடலாமா அப்படிலாம் தோணும். அதெல்லாம் செய்யுங்க. இன்னைக்கு எழுதி வச்சு மனைவி கிட்ட கலந்துரையாடல் செய்து, தாய் தந்தை இருந்தால் ஒரு கலந்துரையாடல் செய்து புதிய முயற்சியை நிறைவேற்றுங்க. தனுசு ராசி நேயர்களே, சாதனையான நாள் இன்னைக்கு. திட்டம் தீட்டி அழகா ஸ்மார்ட்டா முடிச்சு எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேரோட வெல்லவர். ஷூட் அண்ட் ஷார்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நாள். அருமையா ஃபாலோ பண்ணுங்க. மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு ரொம்ப உள்ள ஒரு
கொதிநிலை. ஆனா இவ்வளவு உழைக்கிறோம், ஒண்ணுமே தேர மாட்டுது. டிவி ஆன் பண்ணா இத்தனை கோடின்றான். நம்மலாம் எப்போ சம்பாதிக்கணும்? நல்லா மோதும். தவறான பாதைக்கு போகாதீங்க. நமக்கு என்னவோ பகவான் செய்வார். நமக்கு பேராசெல்லாம் படாதீங்க. நிறைய பேர் அப்படித்தான் போய் மாட்டிக்கிறாங்க பாவம். எல்லாம் அந்த மாதிரி போகக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மகர ராசி நேயர்கள் பார்த்துக்கோங்க, பேராசையே படக்கூடாது. இன்னைக்கு கும்பராசி நேயர்களே இன்னைக்கு கொஞ்சம் கை சுட்டுவோம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவோட நெகட்டிவ் கொஞ்சம் ஹைலைட்டாக வருது இன்னைக்கு உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணும்போது. ஸோ முதலீடு இதுலீடு எதுவுமே வேணாம். நம்ம உழைக்கிற உழைப்பு கூட இன்னைக்கு வீணா போயிடும். கடைசியில் பார்த்தா ஜீரோவில் வந்து நிற்கும். சரி பரவாயில்ல, ஒரு நாள் அப்படி எல்லாமே கிராஃப் மேலே போனால் அப்புறம் என்ன இருக்குது? வந்தால் ஏற்றுக்கோங்க. எப்பவுமே ஏற்றுக்கிற மனப்பான்மை இருந்தாவே நாள் நல்ல நாள் அமையும். மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு என்னன்னா அமைதியாக இருக்கும். ஆரவாரம் இல்லாமல் கொஞ்சம் நிதானிச்சு வாழ்க்கை நடத்தும். ஒரே நாளில் அப்படி வாழ்க்கையெல்லாம் மாற்ற முடியுமா? முடியாது தான். என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு நாள் முடியும் இல்லையா? ஒன் டே அட் எ டைம். இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு இருக்கட்டும். எப்படியோ இன்னைக்கு என்ன அமைதி காக்க முடியும்ல, மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்க முடியும்ல, அப்படியே சஞ்சலம் ஆகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும்ல. பண்ணுங்க. இன்னைக்கு இன்றைய நாள் சிறப்பான நாள் அமையும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் சிறப்பாக அமையணும்னு. கர்ணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கர்ண நாமம் யாருக்கு வருது? 2 பேருக்கு வருது. கரசை வனிசை. இந்த 2 கர்ணாதிபதி குழந்தைங்க. நான் குழந்தைங்கன்னு சொல்றது வந்து பெரியவங்களை கூட தான் சொல்றேன். 40 வயசுனா கூட அவங்களும் குழந்தை தானே, பெரிய குழந்தை. அவங்க தான். ஜாதகம் எடுத்து பாருங்க. இல்லை எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்ல என்ன காரணம், டேட் ஆஃப் பர்த் டைம் சொன்னீங்கன்னா சொல்லிடுவேன். இந்த காரணத்தில் கரசை வனிசையில பிறந்த இந்த குழந்தைங்க இன்னைக்கு வழக்கு போடுங்க. 4 நாள்ல திருப்பி வரும். இந்த 4 நாள்ல டிஃப்ரெண்ட் தெரியும். தெரியலன்னா என்ன ஃபோன் பண்ணி கேளுங்க. என்ன பாபா நீங்க சொன்னீங்க எதுவுமே நடக்கலையே அப்படின்னு. அது ஒரு பேஸ்மெண்ட் அப்படியே நவுத்தி கொண்டு போவார். உங்களுக்கே தெரியும் அந்த சேஞ்சஸ். பரவாயில்ல, நல்லா இருக்குதுடா. ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த நாள் அமையணும் உங்களுக்கு. எல்லாமல்ல எம்பெருமானை வணங்கி நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னா விசேஷமா நோய் நொடி இல்லாமல் வாழறதுக்கு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.